இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்கி மவுஸோட ஹெட்டு மட்டும் பார்க்க போகிறோம். சேம் ப்ராக்டிஸு சேம் இதுதான் மெத்தட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த ட்ராயிங் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து ஹெச்பி என்றைக்குமே நம்ம போடணும். ஹெச்பியை வச்சு அவுட்லைன் ஏன் போடணுன்னா இது லைட்டான பென்சிலு. ஸோ இந்த லைட்டான லீடை வச்சு நம்ம போடும்போது அழிச்சிக்கலாம் வச்சுக்கலாம். இது டார்க் பென்சிலை வச்சு நம்ம அவுட்லைன் போட்டோம்னா அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணுறது கஷ்டம். எரேஸ் பண்ணி வரைஞ்சோம்னா பேப்பர் வரைஞ்சி இதாகிடும். அந்த நம்ம வரைகிற அந்த இடம் வந்து நீட்னஸ் க்ளீனஸ் தான் வராது. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஹெச்பி பென்சிலை வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். வலையை வச்சு நீங்கள் போட்டுக்கங்க. நான் சர்க்கிள் வந்து நான் நார்மலாக பென்சிலை வச்சு போடுறேன். நம்ம ஷேப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வரைய கற்றுக்கணும். எந்த படத்தினாலுமே நம்ம வந்து பார்க்குறது வந்து ஷேப்பாக தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளாக நான் பார்க்குறேன். சர்க்கிள் தானே, மண்டை வந்து வட்டமாக தானே இருக்குதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சர்க்கிளாக பார்க்குறோம். எல்லோரும் வலையில் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுங்க நீட்டாக அழியாமல். சரியா? நான் போட்டிருக்க சர்க்கிள் தெரியுதா? அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுங்க. அதிலோட வந்து வளையலோடு இல்லை, வளையலோட சின்னதாக இருக்கணும். சின்ன வளையல் இருந்தால் போட்டுங்க. இங்கே ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. ஏன்னா அதே மாதிரி இதோட கேப்பு நம்ம பார்த்துக்கிட்டு, படத்தை வந்து கேப்பு பார்த்துக்கிட்டு, இந்த கேப்பை நம்ம பார்க்குறோம். அந்த கேப்புக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள்னு வச்சுக்க. எது வரை வந்திருக்குன்னு பார்த்து அது வரை போட்டுக்கணும். அப்போ 3 சர்க்கிள் போட்டிருக்கோம். சரியா? இதையுமே அந்த சின்ன சர்க்கிளாகவே போட்டுங்க வலையில் வச்சு. போட்டுக்கிட்டு என்ன சிம்பிளான விஷயங்களை பார்க்கணும். இதை நம்ம இந்த வலையில் போட்டுக்கிட்டு 3 சர்க்கிள் போட்டிருக்கோம். சரியா? ஒரு சர்க்கிள் இதோட டச் ஆகி வருது, ஒரு சர்க்கிள் உள்ளே வந்திருக்கு. போட்டுட்டு நமக்கு தேவையான மாதிரி இதை அழிச்சிக்கணும். அவ்வளோதான். இதை அழிச்சிட்டோன்னா அந்த சர்க்கிள் வந்து காது வந்து வெளிப்புறமாக ஆயிடும். ஓகேவா? கிளியராக எல்லாத்துக்கும்? ஓகேவா? இப்போ அழிச்சதுனால இது இந்த காது பின்னாடி போயிடுச்சா, நம்ம முன்னாடி மண்டை வந்து இதாகிடுச்சா, இந்த சர்க்கிள் இங்கே வந்துருச்சா? கரெக்டா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த சர்க்கிள் இப்போ போட்ட சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து இதை கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறீங்க. சர்க்கிள் கிளியராக போட்டதுக்கப்புறம் வலையில் வச்சு ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள் தெளிவாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போடுறோம். சர்க்கிள் இல்லை, இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு வாயோட்ட வந்தது. இங்கே ஒரு மடிப்பு, இங்கே ஒரு வந்திருக்கு. இங்கேருந்து இப்படி ஒரு முடியோட ஷேப்புக்கு வரைகிறீங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இப்படி போயிருக்கு. படத்தை பார்த்து வரைங்க. நம்ம போட்டாச்சு. ஓகேவா? ஓகேவா? இதுவரை போட்டிங்களா எல்லாரும்? நாம் இந்த முடி வரைஞ்சதுக்கப்புறம் மூக்கு இந்த மாதிரி போட்டு ஒரு வட்டம் போட்டிருக்கோம். இங்கேருந்து ஒரு கோடு ஒரு வளையல் போட்டிருக்கோம். இது எல்லாமே கோடு தான். கோடை தான் நம்ம சுற்றி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வட்டம் ஒரு கோடு தான் ஒரு வட்டமாகவும் வடிவெடுக்குது, ஒரு கேர்வாகவும் வடிவெடுக்குது. ஸோ கோடோட ஜாயிண்ட் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பேசிக்கலி நம்ம படித்த மாதிரி. ஓகேவா? டிராயிங் வந்து நான் அப்படி தான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்து. இப்போ நம்ம இங்கே போட்டோம். இப்போ கண்ணுக்கு வந்து பாரு, இந்த கேப்பு கொஞ்சம் கேப்பாக இருக்குது. ஸோ இந்த கேப்பு எவ்வளோன்றதை ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்துக்கிட்டு
இங்கே எவ்வளோ தூரம் இது இந்த அளவு எவ்வளோ வந்திருக்கு, இங்கே எவ்வளோ வந்திருக்கு, இங்கே எவ்வளோ வந்திருக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கண் இந்த அளவை நீ கண்ணாலே அளவு எடுக்கணும். ஸோ அளவு எடுத்து இந்த இடத்துல கண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் எப்படி இருக்கோ அதை மாதிரி நம்ம இங்கே ஒரு கண்ணோட இது போடுறோம், கண். சரியா? இங்கே போட்டுக்கிட்டோம். அப்போ இங்கே பாரு, இந்த 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 கேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சா? இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அந்த மாதிரி கிடச்சாச்சு. அதே மாதிரி இந்த மூக்குக்கு நடுவில், இந்த கண்ணுக்கு நடுவில் கேப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதையும் நம்ம போடணும். ஆனால் இது லைட்டாக போடணும். இந்த கண் லைட்டாக தான் தெரியணும். நம்ம டார்க் வந்து ரைட் சைடில் எடுக்கணும், லெஃப்ட் சைடில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது சைடு முகம் இல்லையா? ஸோ இந்த மூக்குக்குள்ளே நம்ம ரைட் சைடில் மட்டும் டார்க் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. இது முடிஞ்சிருச்சா? ஹெட்டு முடிஞ்சிருச்சா? ஓகே, ஹெட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே தானே? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ணு போடுறோம். கண்ணு இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த போடும்போது இந்த கண்ணு ஓரத்தில் இருக்குது. ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்க்குறீங்க, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கேப்பு கண்ணுக்கு இன்னுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக கண்ணு இங்கே இருக்க மாதிரி ஒரு வட்டம் போட்டுருங்க. எல்லாமே வட்டம் தான், அது சர்க்கிள் தான். இங்கே பாருங்கள், இந்த கேப் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இங்கே ஒரு கண்ணு இருந்தாச்சு. அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள கண்ணு பார்க்குற மாதிரி நம்ம கண்ணு போடுறோம். ஓகே, இது வட்டம் கிடையாது, ஓவல் ஷேப்பா. கண்ணு நம்மளுக்கு விழுந்துருச்சு. இதுவரை போட்டிங்களா எல்லாரும்? கீழே இருக்க நம்ம மேலே மூக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம கீழே இருக்க வாய்ப்பகுதியை போட்டு இந்த இடத்த நம்ம எப்படி கொண்டு வரோம் தான் விஷயம். இங்கே பாரு, அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குற ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து வாய் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த இடத்துல எவ்வளோ கேப் இருக்குது, இது நல்லா கீழே இருக்குது. இந்த வட்டத்தோட ஜாயின் பண்ணி மேலே ஒரு இழுக்கிற, இப்படி ஒரு சாய்வாக ஒரு இழு. அப்போது வாய்க்கு மிக்கி மவுஸ் வந்து சிரிக்கிற மாதிரி வாய் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த வளைவு வந்து இந்த வட்டம் இருக்குல்ல, வட்டத்தை அழிக்காமல் தான் இருப்போம். அந்த வட்டத்தோட நிற்கணும், ஜாயின் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வாய் வந்து கிடச்சிருச்சு. ஓகேயா? மிக்கி மவுஸோட தலை கிடச்சிருச்சா? ஓகேவா? எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துருச்சா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணிலேருந்து ஷேடிங் ஆரம்பிக்கிறோம். கண்ணோட இந்த கார்னரில் ஒரு சின்னதாக வட்டம் போட்டுருங்க. அந்த இடத்துல நம்ம அடிக்கக்கூடாது, கலர் அடிக்கக்கூடாது. சரியா? இங்கேயும் வந்து அது வந்து நம்மளுக்கு என்ன வந்து ஹைலைட் நம்ம விடுறோம். ஸோ அதை வந்து நம்ம தொடக்கூடாது. 2 வட்டம் போட்டோம். கண்ணோட இது 2 மிக்கி மவுஸ் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்க்குற பார்வை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கருவளையத்தில் வந்து நம்ம ஹெச்பியை வச்சு ஃபர்ஸ்ட் லேயருக்கு கலர் அடிக்கணும். அடிச்சிங்க எல்லாரும்? நான் பென்சில் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள், பின்னாடி பிடிச்சிருக்கேன், ப்ரெஷர் கொடுக்கல. என்னோடய கை வந்து போர்டில் வந்து எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு டிப்பை லைட்டாக தான் இருக்கேன். அந்த கட்டத்துக்கு வெளியில், அந்த கருவளையத்துக்கு வெளியில் வராமல் பென்சிலை வச்சு நான் கலர் அடிக்கிறேன். கலர் தான் அடிக்கிறேன், ஷேடிங் தான் அது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு கலர் அடிக்கிறேன்னு சொல்கிறேன். கலர் தான் அடிக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. பையாக அடிக்கிறீங்க, எல்லா பக்கமும் ஈவனாக அடிக்கிறோம் நம்ம. அதே மாதிரி வலது பக்கம் உள்ள கண்ணிலையும் ஈவனாக நம்ம வந்து கலர் கொடுக்கணும். மிக்கி மவுஸ் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்துச்சா வரைகிறது? எப்படி வரைஞ்சிட்டோமோ நம்ம. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவழி நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 4B வச்சு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுக்குறோம். எல்லாரும் 4B எடுத்துக்கங்க. 4B எடுத்துக்கிட்டு பின்னாடி பிடிக்கணும் பென்சிலை. ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம வந்து இது கொடுத்துட்டு ஹெச்பி வச்சு கொடுத்துட்டு நம்ம 4B கொடுக்கும்போது கொஞ்சம் அது டார்க்காக தெரியுது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஹைலைட் விட்டது ஈஸியாக சூப்பராக தெரியும். 4B கொடுத்ததுக்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? சிம்பிளான ட்ராயிங்.
ஓகே, கொடுத்துட்டோமா? அடுத்து நம்ம 6B எடுக்கிறோம். 6B எடுத்து லைட்டாகவே கொடுக்குறோம். நான் பென்சிலை பின்னாடி தான் பிடிச்சிருக்கேன், முன்னாடி பிடிக்கல. சரிங்களா? லைட்டாக தான் நம்ம கொடுக்கணும். நான் எதுக்கு லைட்டாக கொடுக்க சொல்கிறேன்னா, நம்மளுக்கு நீட் டோன் கிடைக்கும் ட்ராயிங்கில். ஸோ லைட்டாக தான், நம்ம லைட்டில் இருந்து தான் டார்க் போகுமே தவிர அழுத்தி பிடிச்சி வரைகிறதுல ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ பென்சிலை சாஃப்டாக பிடிக்க கற்றுக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பென்சிலை வந்து சாஃப்டாக பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ட்ராயிங் வந்து அட்டகாசமாக வரும். பிடிக்கிற விதம் தான் விஷயம் ட்ராயிங்கில். பென்சிலை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்ற விதம் தான். இது கலர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம ஒரு ஹெச்பி எடுக்கிறோம். ஹெச்பி எடுத்து நம்ம வந்து இப்போ ஹெச்பி எடுத்து நம்ம இங்கேயும் கொடுக்குறோம், மூக்கு கொடுக்குறோம். மூக்கில் ஹைலைட்டுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தை போட்டு லைட்டாக ஒரு சின்ன வட்டம், இங்கே சின்னதாக வட்டம் கிடையாது, ஒரு லைட்டாக ஒரு இது வைக்கிறோம். அந்த இடத்துல நம்ம அடிக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு தவிர்த்துட்டு, அந்த வட்டம் தவிர்த்துட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாக ஹெச்பி வச்சு கலர் அடிக்கிறீங்க. ஹெச்பி பென்சிலை வச்சு ஷேடிங் கொடுக்குறீங்க. சரிங்களா? புரியுதா? யாரெல்லாம் என் கூட பண்ணிக்கிட்டு இருக்கா, கரெக்டாக இந்த மூக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அப்போ மிக்கி மவுஸ் தலை பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ட்ராயிங்கு வந்திருக்கா? நல்லா வந்திருக்கா? சூப்பர். நீங்கள் கிளாஸ்லலாம் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சரியா? அடுத்து நான் வந்து 4B அதே மாதிரி எடுக்கிறேன். 4B எடுத்துக்கங்க. பென்சில் நான் பின்னாடி பிடிக்கிறேன். 4B. ஃபோர் பி வச்சு நம்ம கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் லைட்டாக அடிக்கிறேன்னா டார்க் அடிக்கக்கூடாது, லைட்டாக அடிக்கிறோம் நம்ம. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம 6B வச்சு அதே மேலேயே ஒரு டார்க். நம்ம நல்ல டார்க் கொடுக்கும்போது அருமையாக இருக்கும். ஸோ நம்ம இந்த 6Bயோடு நிப்பாட்டிக்கிடுவோம், போதும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து வந்து ஹெச்பி எடுக்கிறோம். ஹெச்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கருவழி நம்ம கொடுத்தோம் இல்லையா, கருவழிக்கு அடுத்து நம்ம அந்த வெள்ளை வழியில் லைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு லைட்டாக ஷேடிங் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். எப்படி பண்ணுறோன்னா, இங்கே பாரு, இந்த லெஃப்டில் இருந்து லைட்டாக நான் வந்து ஷேட் பண்ணுறேன். லைட்டாக பின்னாடி பிடிச்சி ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக எப்படி மட்டும் அடிக்கிறேன்னு பாரு. இந்த ரைட் சைடு நான் போகலை, ரைட் சைடு போகலை, லெஃப்ட் சைடு மட்டும்தான், கண்ணோட லெஃப்ட் சைடு மட்டும் நான் வந்து ஷேட் பண்ணுறேன். சரியா? ஒரு லைட்டாக நம்ம அந்த ஒயிட்டுன்னு காமிக்கணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் லைட்டாக வந்து ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரியலிசம் காமிக்கணுன்னா நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரை வந்து நம்ம உத்து கவனித்தாவே போதும், ரியலிசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரெஃபரன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வந்துடும் ட்ராயிங். சொல்லிக்கிற மாதிரி சூப்பராக வந்துடும். வேறு ஒன்றுமே கஷ்டமே இல்லை. நீங்கள் இதுக்கு மிக்கி மவுஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிருக்க மாட்டாங்க எப்படி வரையணும் அப்படின்னு.
நான் சிம்பிளாக வரைய போய் எல்லோரும் வரைஞ்சிட்டிங்க அப்படி ஈக்குவலாக. இப்போ நம்ம இந்த இடத்துல டார்க் இருக்கிறதுனால 6B எடுக்கிறோம். 6B எடுத்துகிட்டு எப்படி டார்க் அடிக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து டார்க் வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ரெஷர் பண்ணக்கூடாது, பென்சிலை வச்சு லைட்டாக இழுத்துட்டு போகிற வாக்கில் வந்து இந்த எட்ஜில் வந்து ப்ரெஷர் பண்ணணும். இந்த ரைட் சைடில் வந்து இங்கே வந்து இதுலேருந்து இது வரை வந்து ப்ரெஷர் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல வந்து லைட்டாக தான் தொடணும். இங்கே இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிற இடத்துல லைட்டாக தொட்டுட்டு போகிற வாக்கில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா வந்துடும். இதுக்குள்ளே வந்து ஒரு லைட்டாக ஒரு நிழல் வந்திருக்கு, கருவோட நிழல். அதையும் வந்து லைட்டான பென்சிலை பேக்கில் பிடிச்சி அந்த இடத்த இப்படி பண்ணிடுறீங்க. ஃப்ளாட்டை வச்சு ஒரு இழு, அவ்வளோதான். ஸோ உள்ளே இருக்க இடம் வந்து டார்க் ஆகிடும். நான் அழுத்தவும் இல்லை, மேலே உள்ள அந்த கோட்டில் தான் அழுத்தேன், இந்த சைடு நான் அழுத்தலை. உங்களுக்கு புரியுதா? கரெக்டாக இருக்கா? இப்போ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அந்த டார்க் வந்து கொடுக்குறோம். கண்ணோட கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ கொடுத்தாச்சா? இப்போ நம்ம இங்கே வந்து லைட்டாக இந்த இடத்துல டார்க் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பென்சிலை வந்து டார்க் பண்ணாமல், இது ப்ரெஷர் பண்ணாமல் 6B பென்சில் வச்சு லைட்டாக இந்த இடத்துல மட்டும் இழுத்து விடுவோம். இங்கே உள்ள டார்க்கை வந்து நம்ம இங்கே கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துட்டு இதில் வந்து பின்னாடி அந்த ஹெச்பியில் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஹெச்பியில் கொடுத்த மாதிரி உள்பக்கம் வந்து லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுக்குறீங்க. அப்போ தான் வந்து அந்த நிழல் வந்து தெரியும், அந்த ஒயிட்டோட அந்த ஷேடு ஹைலைட்டு இதெல்லாம் தெரியும். ஸோ இங்கே நம்ம கொடுத்தாச்சு. ஓகேயா? கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு, கண்ணு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கண்ணுக்கு வெளியில் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து இந்த இடத்த வந்து நம்ம ஒரு அவுட்லைன் டாட் பண்ணிக்கிறோம். டார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஹெச்பியை வந்து எடுத்து நம்ம ஷேட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி டார்க் பண்ணுறோன்னா, இந்த இடத்த நீங்கள் கலர் அடிக்கணும். லைட்டாக பின்னாடி பிடிக்கிறீங்க, ஹெச்பி பென்சிலை வச்சு பின்னாடி பிடிச்சி கலர் மட்டும் அடிக்கிறீங்க. ஆனால் இதோட டார்க்கை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்த டார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நடுவில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. கேப்பை விட்டுட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாக கலர் அடிச்சுக்குங்க. ஓகேயா? எல்லோரும் பண்ணுறீங்களா என் கூட? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு மிக்கி மவுஸ் ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்கும்? நான் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்குது, புரியுது இல்லை எல்லாத்துக்கும்? சொல்லுங்கள். ஓகே, புரிஞ்சால் போதும். நம்ம இந்த சைட்லேயும் இந்த கண்ணு முடிச்சுட்டு கண்ணுக்கு அப்புறம் நம்ம வந்து வெளியில் முடிச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல மட்டும் மறுபடியும் ஒரு லேயர் அடிக்கிறோம். ஹெச்பி வச்சு போதும். இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முடியை இப்போ ஒன்று முடி பண்ணுறோம். ஹெச்பியை வச்சு அதே மாதிரி முடியில் கலர் அடிக்கிறீங்க. எல்லோரும் முடி வந்துட்டிங்களா? ஓகே. முடியில் எல்லோரும் கலர் அடிங்க. ஹெச்பியை வச்சு பென்சில் பின்னாடி பிடிக்கணும், பக்கத்தில் பிடிக்கக்கூடாது. எல்லா இடத்தையும் ஈவனாக கவர் பண்ணி அடிக்கணும். கொச்சைன்னு அடிச்சிடக்கூடாது. சரியா? ஈவனாக கலர் அடிச்சுட்டு போகணும். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இதுக்கு மிக்கி மவுஸோட பாடி வரைஞ்சிடலாம். சரியா? இல்லை பாடி வரையதை விட அடுத்து நம்ம வேறு ஏதாவது டாம் இல்லாட்டி ஜெரியோட இது வரைஞ்சிருவோம், ஹெட்டு வரைஞ்சிடலாம். நான் பிக்சர் போடுறேன். இது போக நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்கறது போக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சி பார்க்கணும். சரியா?
இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு இப்போ வரைய தெரியும், முன்னாடியோட உங்களுக்கு வரைய தெரியும். ஸோ எல்லாத்தையும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் ஃபோட்டோ கிடைக்குது உங்களுக்கு வரையணும்னு தோணுதோ எல்லாத்தையும் இது பண்ணிடுங்க. ஹெச்பி நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து 4B கொடுக்குறோம். ஃபோர்பி கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஹைலைட் காமிக்கணும். இங்கே எல்லோரும் பாருங்கள் ஒரு வாட்டி, நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னு. இந்த இடத்துல லைட்டாக இருக்குது ஷேடிங் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மிக்கி மவுஸை பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு லைட்டாக காமிக்கணும். மற்ற இடத்துல வந்து டார்க் காமிக்கணும். இந்த ஒட்டி இந்த கண்ணத்தை இதை ஒட்டி நம்ம டார்க் காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம பென்சில் மூவ் பண்ணாமல் லைட்டாக இந்த 4B மட்டும் மூவ் பண்ணிவிட்டு 6B கொடுக்கும்போது அங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, விட்டுருணும். ஓகேயா? லைட்டாக கொடுக்கணுன்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். பென்சிலை வந்து பின்னாடி பிடிச்சாலே போதும், அந்த இடத்துல நமக்கு லைட்டாக கிடச்சிடும் ஷேடிங். ஏன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக விழாதில்லை. இப்போ நீங்கள் முன்னாடி பிடிச்சிங்க அப்படின்னா ப்ரெஷர் விழுந்துடும். ப்ரெஷர் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும், ஷேடிங்கில் கலக்கிடலாம். சரியா? ஃபோர்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம 6B எடுக்கிறோம். 6B எடுத்து இந்த இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் பக்கத்தில் பிடிச்சிருக்கேன் நான் 6Bயை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல டார்க் ஏற்றணும், ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. சேமாக தான் ப்ரெஷர் பிடிச்சிருக்கணும். இந்த ஏஜை மட்டும் நம்ம டார்க் பண்ணுறோம். ஆனால் அது தனியாக தெரிஞ்சிடக்கூடாது. தனியாக எதுக்கு எப்படி தெரியாமல் இருக்குன்னா, நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தனா தனியாக தெரிஞ்சிடும். ப்ரெஷர் கொடுக்காம சைடில் மட்டும் நீ பண்ணிக்கிட்டு வந்தேன்னா அந்த இடத்துல வந்து ஈவனாக தான் இருக்கும். எல்லோரும் கூட பண்ணுறீங்களா? 6B வந்துட்டிங்களா? ஓகே. சிக்ஸ் பி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து 8B எடுக்கிறோம். இல்லையா? 8B எடுத்துகிட்டு இந்த எஜ் மட்டும் டார்க் பண்ணுறோம். பக்கத்தில் பிடிச்சிக்கலாம் லைட்டாக. எக்காரணத்தை மட்டும் ப்ரெஷரை கூட்டிடக்கூடாது. ப்ரெஷர் கூட்டினீங்கன்னா அந்த கோடு விழுந்துடும். ஸோ கோடு விழாமல் ப்ரெஷர் கொடுக்காமல் நம்ம ஒரே ப்ரெஷரில் வந்து நம்ம அடிக்கிறோம், கலர் அடிக்கிறோம். சரியா? நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எஜ்ஜில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எஜ்ஜில் கொடுத்தாவே நமக்கு டார்க்னஸ் ஏறிடும்.
நம்ம டார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது முடி கொடுத்தாச்சு. இது இப்போ மேலே உள்ளதுக்கு நம்ம பண்ணுறோம். ஹெச்பி எடுக்கிறோம். லைட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு உள்பக்கமாக ஒரு லைட்டாக இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு சின்ன வட்டம் கிடையாது, லைட்டாக ஒரு வளைவு. சரி, அந்த இடத்துல நம்ம ஹைலைட் கொடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு வந்து நிறைய கோடு இருக்குது. நான் அந்த கோடை மட்டும் அழிச்சிக்கிறேன். நீங்கள்லாம் வளையல போட்டதுனால உங்களுக்கு அந்த கோடு இருக்காது. ஓகே.